வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் ஒன் ரோலில் கிராஸ் கட் கூட எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒன் ரோல் பாஸ்கெட் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன் ரோல் பாஸ்கெட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய மாடல்ஸில் இருக்குது. பிஸ்கட் கூட, நார்மல் கூட, இது எல்லாமே நிறைய போட்டு வச்சுருக்கேன். ஒரு ரோலில் கிராஸ் கட் கூட போடுறதுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 6 அடி 6 ஃபீட்டில் நம்ம ஸ்கேலில் வெட்டணும். 1 2 3 4 5 6 மொத்தமாக நம்ம 6 ஃபீட் கட் பண்ணோம். நார்மல் நாட் நம்ம ஏற்கனவே போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த 2 நாட்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். இதுதான் நமக்கு கிராஸ் கட். இது ஒரு சின்ன சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 நார்மல் நாட் போட்டுக்கணும், 2 வயரை வச்சு 4 வயர் அப்போ நமக்கு மொத்தமாக ஆகும். அதுக்கடுத்து அந்த 2 வயரையும் சேர்த்து நம்ம கிராஸ் நாட் போடணும். இதுக்கு பேர் தான் நமக்கு கிராஸ் கட் கூடன்னு சொல்லுவோம். இதுக்கு ரன்னிங் வயர் நமக்கு தேவைப்படாது. அதுக்கடுத்து திரும்ப இந்த பக்கம் போடணும். இப்படியே தான் நம்ம எல்லா வயர்ஸையும் ஜாயின் பண்ணி போடணும். இப்போ நம்ம பெரிய வயரில் போடுவோம். எல்லா வயர்ஸையும் 2 வயர்ஸாக எடுத்து நம்ம நார்மல் நாட் போட்டு வச்சுக்கணும். ஈக்குவலாக மடிச்சுட்டு நார்மல் நாட் போட்டு வச்சுக்கணும். இப்படி நார்மல் நாட் நம்ம எப்பவும் போடுவோம் பாருங்க, அதே மாதிரி போட்டுட்டு வயர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போட ஆரம்பிக்கணும். இப்போ இந்த வயர்ஸ்லாம் ஒன்று கூட இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் இருக்கும். அதை நம்ம இங்கே சரி பண்ணிக்கணும். குட்டியாக கிராஸ்கட் கூட, சின்ன பிள்ளைங்களுக்கான கிராஸ்கட் கூட, மினி கிராஸ்கட் பாஸ்கட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வேணால் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த பெரிய கூட ஒன் ரோல் கூட ட்ரை பண்ணலாம். இப்படி எல்லா வயர்ஸையும் நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு எல்லா வயர்ஸையும் இதே மாதிரி நாட் போட்டு வச்சுக்கணும். நம்ம 32 பீஸ் கட் பண்ணணும். இப்படி 32 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மொத்தமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 32 பீஸையும் நம்ம 16 16 பீசஸ் 16 நாட்ஸ் நம்ம போட்டு வைக்கணும். எல்லா வயர்ஸையும் நம்ம தனித்தனியாக இதே போல் நாட்ஸ் போட்டு வச்சுட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கூட பின்ன ஆரம்பிக்கணும். எல்லா நாட்ஸும் நம்ம போட்டதுக்கப்புறமா இப்படி நம்ம 2 நாட்ஸையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போடுவோம். இப்படியே தான் நம்ம எல்லா வயர்ஸையும் ஜாயின் பண்ணி இதை நம்ம பேஸ் போட போகிறோம். எல்லா வயர்ஸையும் நம்ம இதே போல் நாட்ஸ் போட்டு வச்சுக்கணும். நாட்ஸ் போட்டு வச்சதுக்கப்புறமா இப்படி 2 வயரை எடுத்து 2 நாட்ஸை எடுத்து இப்போ ஒன்று போல் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். நான் ஒரு நாட் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதை வச்சு நம்ம எல்லா வயர்ஸையும் இதே போல் ஜாயின் பண்ணணும். இதுக்கடுத்து இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயரில் இன்னொரு நாட் எடுத்து ஜாயின் பண்ணணும். தொடர்ந்து எல்லா வயர்ஸையும் எல்லா நாட்ஸையும் நம்ம போட்டு வச்சுருக்க எல்லா நாட்ஸையும் இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். ஒரு பக்கமாகவே நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். அதுக்கடுத்து இந்த வயரில் இப்படியே தொடர்ந்து 1 2 3 நாட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 4th நாட் எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 4th நாட் நம்ம ஜாயின் பண்ணுறோம். கிராஸ் கட் கூட சின்னது எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை இது போடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு சின்ன கூடையை பார்த்து படிங்க. மினி கிராஸ் கட் நாட்னு ஒரு கூட போட்டிருக்கேன். ஒன் ரோல் பாஸ்கெட் அப்படிங்கிற வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இப்போ நம்ம எல்லா வயர்ஸையும் இதே போல் ஜாயின் பண்ணோம். 1 2 3 4 நாட்ஸ் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். மீதம் இருக்கிற எல்லா நாட்ஸையும் இப்படியே தொடர்ந்து இந்த வயரில் அப்படியே வரிசைக்காக ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வயர்ஸை திருப்பி வச்சு நம்ம இந்த பக்கம் நாட் போடணும். ஃபஸ்ட் நம்ம இதை ஜாயின் பண்ணி முடிப்போம். அடுத்து இந்த ஸ்டெப் பார்ப்போம். ஒரு ரோ நமக்கு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இருக்கிற நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அத்தனை வயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். 16 நாட்ஸ் நம்ம போட்டிருந்தோம். எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வயரை அப்படியே டர்ன் பண்ணுறோம். டர்ன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போடுறோம். இனிமேல் நம்ம ஈஸியாக கூட போட்டுடலாம். இருக்கிற வயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிராஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். அவ்வளவுதான். ரன்னிங் வயர் கூடையை விட இது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுவும் ஈஸி தான், இது அதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம எல்லா கிராஸில் எங்கெல்லாம் வயர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே நம்ம நாட்ஸ் போட்டு வர வேண்டியதான். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு லைனாக போடுறது தான் நல்லது. 2 லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், 2 நாட்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து இந்த 2, அதுக்கடுத்து இந்த 2, இப்படியே நம்ம 2 வயர்ஸையும் சேர்த்து நம்ம நாட்ஸ் போட்டு கொண்டு வந்தோம்னா இதே மாதிரி நமக்கு ஒரு லைன், இங்கே எப்படி ஒரு லைன் கிடச்சதோ அதே மாதிரி இங்கே ஒரு லைன் கிடைக்கும். இங்கே நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்யணும், இதே இடத்துல இப்படி திருப்பி இங்கே நாட்ஸ் போடணும். இந்த பக்கத்தில் நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும்.
அப்படியே மாற்றி மாற்றி ஈவனாக நம்ம 2 பக்கமும் நாட்ஸ் போட்டே வரணும், சமமாக நம்ம நாட்ஸ் போடணும். அதுக்கடுத்து இந்த 2 நாட்ஸ் இப்படி நம்ம எல்லா வயர்ஸையும் என்ன செய்யணும், நாட்ஸ் போட்டுகிட்டே வரணும். ஓகே, கிராஸில் வருது பாருங்கள், அந்த நாட்ஸ்லாம் நம்ம அப்படியே போட்டுட்டே வரணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நாட் கம்ப்ளீட் பண்ணுவோம், இந்த லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டர்ன் பண்ணி இங்கே ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணுவோம், திரும்ப இங்கேயும் கம்ப்ளீட் பண்ணுவோம், திரும்ப இங்கே டர்ன் பண்ணி இங்கே ஒரு லைன், இப்படியே நம்ம சுற்றி சுற்றி நம்ம மாற்றி மாற்றி இங்கே ஒரு லைன் போட்டு இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் போட்டு இங்கே ஒரு லைன், இப்படி ஆப்போசிட் சைடில் நம்ம நாட்ஸ் போட்டே வரணும். ஒரு 4-5 லைன் போடுவோம். சென்டர் லைனில் நம்ம இப்படி ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும். இதுதான் நமக்கு சென்டர் லைன். அதிலிருந்து 1-2 லைன்ஸ் போட்டிருக்கேன். அதே போல் இங்கேயும் 1-2 லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த சைடில் 3rd லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாட் போட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ சென்டர்லேருந்து 1-2-3 சென்டரை விட்டுறணும். 1-2-3 3rd லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் கண்டினியூ பண்ணி இங்கே வர போட்டு கொண்டு வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா திருப்பணும். திருப்பிட்டு இங்கே சென்டரை விட்டுட்டு 1-2 லைன்ஸ் போட்டிருக்கேன். இங்கே 3rd லைன் ஸ்டார்ட் பண்ணணும். நான் இங்கே 3rd லைன் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே போல் இங்கேயும் 3rd லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு சைடு முழுக்க போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணி போடுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, சீக்கிரமாக சொல்லிக் கொடுக்கறதுக்காக அப்படி காமிச்சிருக்கேன். ஈஸியாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 2 பக்கமும் மாற்றி மாற்றி காமிச்சிருக்கேன். அப்படியே மாற்றி மாற்றியே போடுங்க. 2 பக்கமுமே ஈவனாகவே போட்டு கொண்டு வாங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 3rd லைன் போட்டிருக்கோம். இன்னும் 4th 5th லைன், இன்னும் 2 லைன்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போடணும். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போட வேண்டியதான். இப்போ சென்டர்லேருந்து 1-2-3 3rd லைன் போட்டுக்கோம். அடுத்து 4th போடணும், அடுத்து 5th. அதே போல் இங்கேயும் டர்ன் பண்ணி இதை விட்டுட்டு 1-2-3 போட்டுக்கோம், 4th போடணும், 5th போடணும். இன்னும் 2 லைன்ஸ் மட்டும் நம்ம போடணும். இதை போட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு இந்த வயர்ஸ்லாம் இந்த பக்கமாக அப்படியே ட்ராவல் ஆகும். இங்கே ஒரு 4 வயர்ஸ் இருக்குது பாருங்கள். இதே போல் நமக்கு இன்னும் 5th and 6th 1-2-3 அடுத்து 4th and 5th இன்னும் 2 லைன் போடுவோம். இங்கே இன்னும் 2 லைன் பண்ணணும். அடுத்து அதே மாதிரி இங்கேயும் 2 லைன் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன், நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் 2 லைன்ஸ் போடுவோம். நமக்கு இதுதான் சென்டர் லைன். இந்த சென்டர் லைன்லேருந்து 1-2-3-4-5 லைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். சேம் இந்த பக்கமும் 1-2-3-4-5 கரெக்டாக நம்ம சென்டர் லைனை விட்டுட்டு 5 லைன்ஸ் இந்த பக்கமும், இந்த பக்கம் 5 லைன்ஸும் போட்டிருக்கோம். சென்டர் லைனோட கவுண்ட் பண்ணிங்கன்னா 1-2-3-4-5-6 வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் சென்டர் லைன்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 1-2-3-4-5-6 வரும். ஸோ நம்ம சென்டர் லைனை விட்டுட்டு நம்ம கனெக்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம போடுறது. 5 இந்த பக்கம் 5 சேம் இந்த பக்கமும் நம்ம 5 லைன்ஸ் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். சென்டரை விட்டு 1-2-3-4-5 சேம் 1-2-3-4-5 கரெக்டாக 5 லைன்ஸ் நம்ம 2 பக்கமும் ஈக்குவலாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து நம்ம கார்னர் டர்ன் பண்ணோம். இந்த கார்னர் டர்னிங்கை நல்லா கவனிங்க. சேம் ஒயராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 சேம் ஒயரை தான் நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக உள்ள நாட்டில் இருந்து அதுக்கு முந்தின நாட்டில் நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். அப்படின்னா நமக்கு எத்தனாவது லைன் பாருங்கள், 1-2-3-4-5 5th லைனையும் 4th லைனையும் நம்ம சேர்த்து கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். 4 and 5ல நம்ம கார்னர் டர்ன் பண்ணுறோம். லாஸ்ட்டாக உள்ள நாட்லையும் அதுக்கு முந்தின நாட்லையும் நம்ம கார்னர் டர்ன் பண்ணுறோம். எவ்வளோ பெரிய கூட போட்டாலும் நீங்கள் கார்னர் டர்ன் பண்ணுறது இப்படி தான். இன்னொரு மெத்தடும் இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே நமக்கு கார்னர் டர்ன் பண்ணும்போதெல்லாம் நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகும். 4 கார்னரையும் திருப்பிட்டு தான் நம்ம கூட போட ஆரம்பிக்கிறோம். இங்கேயும் நம்ம 5th and 4th and 5th எப்படி சொன்னாலும் சரிதான். இந்த இடத்துல நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும். அதே போல் அடுத்த 2 சைட்லேயும் நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கூடையை வளர்க்க ஆரம்பிக்கணும். இந்த டர்ன் ஆகிட்டு பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துலையும் நம்ம 4th and 5th கார்னர் டர்ன் பண்ணுறோம். சென்டரை விட்டுட்டு தான் நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் சென்டரை சேர்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கிராஸ் கட் கூடையை பொறுத்தவரை நம்ம சென்டரை விட்டுட்டு கவுண்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்.
சென்டர் லைன்லேருந்து நம்ம 5 லைன்ஸ் போட்டிருக்கோம். அதே போல் எல்லா பக்கமும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு கார்னர் டர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம கார்னர் டர்ன் பண்ணணும். இதுக்கடுத்து நம்ம கூடையே நம்ம மேலே பக்கம் அப்படியே வளர்த்து கொண்டு வர வேண்டியதான். இனிமேல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்னர் டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்னதாக கிராஸ் கட் கூடையெல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த குட்டி கூடையெல்லாம் பழகிட்டு கூட இந்த பெரிய கூட பழகலாம். இதுக்கடுத்து இந்த வயரை வச்சு நம்ம அப்படியே என்ன செய்ய போகிறோம், வளர்க்க போகிறோம். இங்கே கார்னர் 4 இடத்துல டர்ன் பண்ணிட்டோம். 1 2 3 4 லைன்ஸையும் நம்ம கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சிட்டோம். இனி அடுத்து நம்ம இங்கேருந்தே கூடையே வளர்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். இப்படியே நம்ம வரிசைக்க நாட் போட்டு இனிமேல் எங்கெல்லாம் நமக்கு கிராஸ் வருதோ, இந்த கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இது பக்கத்தில் ஒரு கிராஸ் வருது பாருங்கள், இந்த ரெண்டையும் வளர்க்கலாம். இனிமேல் நம்ம இஷ்டம் போல் எங்கேனாலும் நமக்கு கிராஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம பாட்டுக்கு வளர்த்துட்டு போக வேண்டியதான். ஒரு சைடாக வளர்க்குறது ரொம்ப நல்லது. வளர்ந்துட்டு பார்த்தீங்களா, இந்த வயரை வச்சு இங்கே வளர்க்கலாம். நம்ம இப்படியே வளர்த்தே கொண்டு போவோம். அதுதான் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் உங்களுக்கு இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் எப்படினாலும் வளர்த்துருவேன், எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சைடாகவும் நீங்கள் வளர்த்துட்டு போகலாம். கூட கொஞ்சம் தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இனிமேல் நம்ம பார்க்கலாம். இதே ஃபாலோ பண்ணுங்கள். கிராஸில் எங்கெல்லாம் வயர்ஸ் வருதோ இந்த ரெண்டு இப்படி எல்லா வயசையும் நம்ம போட்டு நாட் போட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இனிமேல் நம்ம கூட இப்படி வளர ஆரம்பிச்சோம். நமக்கு பேஸ் இவ்வளோ இருக்கும். கூட இப்படியே சுற்றி நம்ம நாட் போட்டு கொண்டு வந்துட வேண்டியதான். நான் கொஞ்சம் தூரம் கூடையை வளர்த்து ஒரு அரை கூட வளர்த்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். கிராஸ் நாட் வர்ற இடம்லாம் நம்ம போடணும். சேம் வயராக வந்துச்சுன்னா நிப்பாட்டிட்டு அடுத்த இடத்துல நீங்கள் கிராஸ் நாட் போடணும். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஐயோ சேம் வயர் வந்துச்சு அடுத்து என்ன செய்ய அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதோ கிராஸில் வருது பாருங்கள், இந்த 2 வயர். இப்படி எங்கேயெல்லாம் வயர் வருதோ அங்கேயெல்லாம் நம்ம நாட் போடணும். இப்படி சேமாக இருக்கிற வயரில் மட்டும் கண்டிப்பாக நாட் போடக்கூடாது. இந்த மாதிரி கிராஸில் இருக்கிற நாட்டில் மட்டும்தான் நம்ம நாட் போடணும். இப்போ பாருங்கள், இங்கே நாட் போட்டு காமிக்கிறேன். போட்டேன்னா இப்போ இந்த 2 வயரும் கிராஸில் வருது, நாட் போடலாம். இப்போ இந்த 2 சேமாக இருக்குது, இங்கே நாட் போடக்கூடாது. இப்படி கிராஸில் வரக்கூடிய வயர்ஸில் எல்லாத்தையும் நாட் போட்டுங்க. எல்லா பக்கத்துலையும் அதே தான். நீங்கள் ஒரே லைனாகவே போட்டு கொண்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லை எங்கேனாலும் நீங்கள் போடலாம், அது உங்கள் இஷ்டம்தான். எல்லா பக்கமும் நம்ம நாட்ஸ் போட்டு ஒரு ஆஃப் கூட பாதி கூட வளர்த்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி வளர்ந்துருக்குன்னு. நீங்கள் எங்கெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன், எங்கெல்லாம் கிராஸ் வயர்ஸ் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் நாட் போடுங்க. இந்த மாதிரி சேம் வயரில் மட்டும் நம்ம நாட் போடவே கூடாது. இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு கூடையை சுற்றி நீங்கள் போட்டு கொண்டு வர வேண்டியதான்.